ஒரு செகண்ட்ல இப்படிங்கிறதுக்குள்ள 500 தடவை அடிச்சிடும். இப்படிங்கிறது 500 எப்படி அடிக்கிறது? நம்ம இப்படின்னு சொல்றதுக்குள்ள இந்த ரெக்கை அடைஞ்சிருது 500 250 தடவை ஏற்றுது, 250 தடவை இறக்கிறது. அடிச்சுக்கிறேன்னா தானே ரெக்கை அடித்தல் என்றால் ஒரு ஏற்றுதல் ஒரு இறக்குதல் தானங்க. அப்ப ரெக்கையை வந்து எவ்வளவு அடிக்குதுன்னு அது ஸ்லோவுல நீங்க போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு செகண்ட்ல உள்ளதை ரெக்கார்டு பண்ணி அதை ரொம்ப ஸ்லோவா அடிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அதை கண்டுபிடிச்சு இப்ப சொல்றான் 500 முதல் 600. சில இடத்துல அந்த வயசை பொறுத்து மனுஷன் மாதிரி அதுலயும் சோர்வுகள்லாம் இருக்கும்ல, நல்ல துடிப்பானது வந்து 600 தடவை அடிச்சு கொடுத்தான். கொஞ்சம் டல்லானதா இருந்தா ஒரு 500 தடவையாவது அடிக்கலாம். ரெக்கை அடிக்குது, அப்ப 250 தடவை மேல ஏற்றி 250 தடவை கீழே ஏற்றுது. எவ்வளவு நேரத்துல? ஒரு சாதாரண ஒரு அற்ப கொசு இன்னும் இவ்வளவு பாஸ்டா அடிக்குதுன்னா படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு என்னமே ஒண்ணும் கிடையாது அவனுக்கு. அதனால அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு உயிரை கைப்பற்றும் பொழுது ஒரு உத்தரவு போடுவான், அம்புடிஞ்சு அவனுடைய செகண்ட்ல வச்சிருவான். ஒரு செகண்ட் அல்ல, நான் சொல்லுவேன் நம்மள்ட்ட உள்ளதுலயே குறைஞ்சது செகண்டா இருக்குன்னா செகண்ட் பேசிட்டு இருக்கிறோம். செகண்ட் எல்லாம் கிடையாது, அதெல்லாம் அதை விட கோடியில ஒன்று வச்சுக்கிறோங்க. அவ்வளவு குறைந்த ஒரு நேரத்துக்குள்ள அல்லாஹ் என்ன செய்வான், இங்க பாக்குற மூசா நபிய அங்கேயுமே பாக்குறாங்கன்னு பெரிய ஆச்சரியமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வேகத்தில் கூட்டிட்டு போனானோ அந்த வேகத்தில் நம்மளும் கூட்டிட்டு போவான். சிலரை காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா இங்க உள்ள உயிர்களை வரவேற்பு கொடுக்க அல்லாஹ் விரும்புறான். அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு உயிரை கைப்பற்றின உடனே இவங்களுக்கு எல்லாம் ஒரு வரவேற்பு கொடுக்கணும். ஒழுங்கா வாழ்ந்தாங்க, ஒழுங்கா வாழ்ந்ததுனால இனிமே சொர்க்கத்துல தான் சந்திக்க போறாங்க. எல்லாருமே சந்திக்கிறது இனிமே எங்க சொர்க்கத்துலதான். இப்போ ஒரு சின்ன ஒரு சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணுவோம் என்று சொல்லி எல்லாம் என்ன பண்றான், ஒரு சின்ன ஒரு மைக்ரோ செகண்ட் அல்லாவுக்கு போது டக்குனு 50 பேரை உட்கார வச்சுறாங்க. இவரை பாக்குறாரா, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு போங்க அனுப்பிடுவான். அவங்க இருக்கிறது வந்து கபர்லையா இருந்தாலும் அங்க கொண்டே காட்டுவது என்பது அல்லாஹ்வுடைய வேகத்துல வந்து இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. இங்க இருக்கிற அங்க இருக்காரு, இங்க இருக்காரு, அங்க இருக்காரு. இப்ப அந்த காலத்துல நீங்க இப்படி சொல்லி பாருங்க, காலையில பிரான்ஸ்ல இருந்தாரு, மத்தியானம் இதுல ஜெர்மன்ல இருந்தாரு, ராத்திரிக்கு துபாயில போய் சாப்பிட்டாருன்னு சொன்னா அந்த காலத்துல சிறுக்கன்று பணம் இல்லையா? அந்த காலத்துல நம்ம ஒரு ஆளை பத்தி இப்படி சொன்னோம்னா செய்வான், அது லூஸ் போயில எப்படி முடியும்னு கேட்பான். காலையில மதுரையில இருந்தாரு, சாயந்தரம் திருச்சியில இருந்தா நம்ப மாட்டான். மாட்டு வண்டி போன காலத்துல காலையில மதுரையில சாப்பிட்டனா, மத்தியானம் திருச்சியில சாப்பிட்டனா, ராத்திரிக்கு நாகர்கோயில சாப்பிட்டனா என்ன செய்வாங்க, லூசுமாங்கல்ல. இப்ப என்ன, இப்ப நீங்க காலையில காலை சாப்பாடு ஒரு நாட்டுல சாப்பிடலாம், மத்தியான சாப்பாடு இன்னொரு நாட்டுல சாப்பிடலாம், ராத்திரி சாப்பாடு இன்னொரு. இப்ப சொன்னா கேளியா நினைப்பாங்களா? அது சாப்பிட்டு பாரு, வசதி மட்டும் இருக்குன்னா என்ன செய்யலாம், இங்க ஒரு சாப்பாடு, ஜெர்மன்ல ஒரு சாப்பாடு, அப்புறமேட்டு லண்டன்ல ஒரு சாப்பாடு, எங்க வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அப்ப அந்த மாதிரியான வேகம் வந்து விட்ட காலத்துல அது சின்ன தெரியுதுல. அதே மாதிரிதான் அல்லாஹ்வுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதை விட லேசானது. இப்ப நம்ம சொல்றோம்ல, இங்க இருந்தாரு அங்க இருந்தாரு, அதனால ரூஹுகளை பொறுத்த வரைக்கும் திருப்பி அனுப்பிடுறான்னு தெளிவா வந்துருது. எப்படி வருது, போறான், இல்ல பதிவு பண்றான், அனுப்புன்றான், சிஜின்ல பதிவு பண்றான், அனுப்புன்னு சொல்லிடுறான். அது யதார்த்தமா உள்ளது. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் மேராஜ் கூட்டிட்டு போகும் பொழுது நடந்த ஒன்று. ஒரு தடவை அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக என்ன செய்யறான், தன்னுடைய ஆட்சி எப்படிங்கிறத காட்ட நினைக்கிறான். இந்த எல்லா நபி வா, இவர் கூப்பிடுறான்ல, 50 பேர் வந்து பாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் அல்லாஹ். நபிமார்கள் அத்தனை பேரையும் ஒரு சின்ன ஒரு செகண்ட்ல கோடியில் 10,000 கோடியில் ஒரு அளவு நேரத்தில் கூட அல்லாஹ் என்ன செய்வான், அவங்களை கொண்டு வந்து அங்க நிப்பாட்டி விடுவான், பாட்டவன அனுப்பி விடுவான். அதனால வந்து திருப்பி அனுப்பி விடுவான் என்பதுதான் சரியானதை தவிர அங்கங்க 3 இடத்துல இருக்காங்கன்னு கிடையாது. 3 இடத்துலயும் ஒரே நேரத்தில் இருந்தா தான் முரண்பாடுங்க. ஒரே நேரம் அல்ல, நமக்கு தெரியுது, நம்ம சுலோவா நம்ம எல்லாத்தையும் பாக்குற காரணத்தினால ஒரே நேரம், ஒரே நேரத்துல ஒரு நேரம் எப்ப சொல்லணும், மூசா நபி அந்த கபூர்ல பாக்குற அதே நேரத்திலேயே பைத்துல் முகத்தஸ்லையும் பார்த்து அதே நேரத்திலேயே அங்கேயும் பார்த்தா முரண்பாடு. 3 டயத்தில் நடக்குது. நமக்கு ஒரு பிரயாணத்தில் நடக்குன்னு நினைக்கிறோம். ஒரு பிரயாணத்துல ஸ்டார்டிங்ல கபூர்ல துருவதை பாக்குறாங்க, அதுக்கு அடுத்து பைத்துல் முகத்தஸ் பாக்குறாங்க, அதுக்கு ஒரு செகண்ட் கூட இருக்காது. ஆனா முந்தி பிந்தி தானே, இது முதல் இதை பாக்குறாங்க, 2வது அதை பாக்குறாங்க, 3வது அதை பாக்குறாங்க. அப்ப 3 டயத்தில் நடந்தாது முரண்பாடா? ஒரே நேரத்திலேயே ஒரு செகண்ட்லயே 3ஐயும் பார்த்தா தானே செய்யறது முரண்பாடுங்க. நம்ம சொல்றோம், இவர் வந்து கடத்தருவில் பார்த்தேங்கிறோம், கடத்தருவில் பார்த்த அதே நேரத்தில் அப்பதான் முரண்பாடு வரும். கடத்தருவில் பார்த்தனா அதே நேரத்தில் பள்ளிவாசலையும் பார்த்தேன், அதே நேரத்தில் என்ன செஞ்சேன் ரயில்வே ஸ்டேஷன்லையும் பார்த்தேன், அது எப்படி அதே நேரத்தில் பார்த்தேன்னு கேள்வி கேட்போம், முரணது. அதே நேரத்தில் என்ன செய்யறோம், கடத்தருவிலையும் பார்த்தேன், அப்புறமேல் பள்ளிவாசல்ல பார்த்தேன், அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தேன், முரண்பாடா? 3 நேரத்தில் 3 டயத்தில் பார்த்திருப்போம். இது ஒரு முரண்பாடு கிடையாது.
அதனால ஹதீஸ்கள்ல வரக்கூடிய வச்சு பார்க்கும் பொழுது 3 இடங்கள் 4 இடங்கள் இதை விட 10 இடங்கள் கூட இருந்தா கூட அல்லாஹ்வுடைய ராஜ்யத்துல இது ஆச்சரியப்படுற விஷயம் இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். ரூஹ்களை பொறுத்த வரைக்கும் விரைவின் காரணத்தினால அல்லாஹ்வுடைய ராஜ்யம் ரொம்ப பாஸ்டானதுங்கிற காரணத்தினாலதான் இவ்வளவு நடக்கிற ஒரு உத்தரவு சேர்வதற்கு அவ்வளவு ஸ்லோவா செஞ்சு முடிச்சிருவான் அல்ல. அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த கபருடைய வேதனை என்பது இருக்குல்ல, வேதனையோ இன்பமோ, கபருடைய வேதனை மட்டும் தான் நம்ம வேதனை பேசிட்டு இருக்கிறோம். எல்லாமே வேதனை கிடையாது, சிலருக்கு இன்பமும் கிடைக்கிறது. ஆனா நம்ம அந்த சொல்லே கபர் வேதனை பழகிட்டமே தவிர கபரு இன்பம்னு பேசல, நரகத்தை பேசுற மாதிரி சொர்க்கத்தையும் பேசணும்ல. அது மாதிரி கபூர்ல என்ன இருக்குது, கபர் வேதனை இருக்கிற மாதிரி கபூர்ல பாக்கியங்களும் உண்டு. கபர் வேதனை பிளஸ் பாக்கியங்கள் இருக்கா இல்லையா? இதுகளை பற்றி இதை பார்க்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடின மாதிரி கபருடைய வேதனைகள் இருந்தெல்லாம் நிறைய பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னா, புகாரியில தொழுகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விஷயங்களில் இருந்து பாதுகாப்பு தேடுவார்கள். தொழுகையில் அத்தஹியாத்துல அது என்ன ஓதுவாங்க? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கப்ரி, கபருடைய வேதனையிலிருந்து நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், இந்த வாழும் போதும் மரணிக்கும் போதும் ஏற்படுகிற சோதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மாஸமி, பாவத்திலிருந்து நான் பாவம் செய்வதிலிருந்து உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இது புகாரியில 1377 833 ஆகிய ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி தொழுகைக்கு உள்ள ஓதன மாதிரி தொழுகைக்கு வெளியேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி இருக்கிறாங்க. கபருல அந்த துன்பங்கள் வந்துடக்கூடாது. எப்படி ஓதுறாங்கன்னு கேட்டா, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யதஅவ்வது மின்ஹுன்ன துப்ர குல்லி ஸலாத், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழ்கண்ட காரியங்களில் இருந்து பாதுகாப்பு தருவார்கள். அது என்ன காரியம்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஜுப்னி, கோழைத்தனத்திலிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். அஊது பிக்க அன் உரத்த இல அறுதலில் உமரி, தள்ளாத வயது வருவதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். இது ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் துன்யா, இந்த துன்யாவில் வாழும்போது ஏற்படுகிற சோதனையிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறோம். அஊது பிக்க மின் அஸாபில் கப்ரி, கபருடைய வேதனையிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு பிறகு பாதுகாப்பு தேடினார்கள் என்று புகாரியில 2828வது ஹதீஸ் 22வது ஹதீஸ்ல வந்திருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அங்கிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட உயிர்களுக்கு கபருன்னு ஒண்ணு இருக்கிறது, அதுல வேதனைன்னு ஒண்ணு இருக்கிறது, அதுல ஒரு இன்பம் என்று இருக்கிறது விளைக்கிறோம். இந்த இடத்துல இன்னொரு இந்த தலைப்புக்கு தொடர்பு இல்லாட்டா கூட நம்ம மறைமுகமான ஒரு தொடர்பு இருக்கிறதுனால அதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன தெரியணும்னு கேட்டா, இந்த கபர் வேதனையை பத்தி பேசும் பொழுது சில பேர் மறுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. நம்ம முஸ்லீம் சமுதாயம் சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களையே முஸ்லீம் அறிஞர்களே பல பேர் என்ன செய்யறாங்க, அதான் கபருங்கிறதுலாம் ஒண்ணு கிடையாது, மர்மதான், அது கபருங்கிறதுக்கு இருந்தா குர்ஆன்ல எங்கேயா இருக்கான்னு கேட்பாங்க. ஏன்னா குர்ஆன்ல அடிப்படையான எல்லாத்தையும் எல்லாம் சொல்லிப்போம். குர்ஆன்ல தொழுகை சட்டதிட்டங்களை வேண்டுமானால் அல்லாஹ் சொல்லாம விட்டுருக்கான். தொழுங்கள்னு சொல்லுவான், முறையை சொல்ல மாட்டான். ஹஜ் செய்யுங்கள் அல்லாஹ் சொல்லுவான், முறையை சொல்ல மாட்டான். ஜக்காத்து கொடுங்கள் அல்லாஹ் சொல்லுவான், அது என்ன கணக்குல கொடுக்கறதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல மாட்டான். ரசூலுல்லாஹ் தான் விளக்குவாங்க. அதே நேரத்தில் கொள்கை விஷயங்கள்ல எந்த குறையும் அல்லாஹ் வைக்கல. குர்ஆனுக்குள்ள எல்லாத்தையும் சொல்லிவிட்டான். சொர்க்கம் நரகம் அங்க உள்ள விஷயங்கள் எதை எடுத்தாலும் ரூஹை கைப்பற்றுறது அப்படி இப்படின்னு சிராத் எல்லாமே எதையுமே அல்லாஹ் விடாமல் சொல்லி இருக்கிறான். அப்ப குர்ஆன்ல இந்த கபருங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாட்டு உண்மையில இருக்குமேயானால் அதை ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல அப்படின்னு கேட்பாங்க. சில அறிஞர்கள் கேட்கிறாங்க, குர்ஆன்ல கபர் வேதனைன்னு ஒண்ணு வரவே கிடையாது. என்ன வருது? இறந்துட்டா சொர்க்கண்டு வருது, நரகண்டு வருதே தவிர அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலத்துல கபருண்டு ஒண்ணு வரவே கிடையாது. அதனால கபர் வேதனை கிடையாது என்று சொல்லக்கூடியவர்களும் சில பேர் என்ன செய்றாங்க, முத்தஸிலா மாதிரியான சில குரூப்புகள், ஹாரிஜியாக்கள் மாதிரியான சில குரூப்புகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இதை ஒரு பிரச்சனையாக ஆக்கி அந்த கபர் நம்புறோம்ல, நம்ம கபருக்குள்ள ஒரு மன்னரை வாழ்க்கை இருக்குதுங்கிறது, அதன் மீது பல கேள்விகளை எழுப்புகிறார்கள். அதை நீங்க தெளிவுபடுத்திக்கிட்டு உள்ள போனா தான் நல்லது. அந்த சந்தேகத்தோட உள்ள போனோம்னா நம்பிக்கை வலுப்படாது. கபரு இருக்குதுங்கிறதுக்கு எதிராக என்னென்ன வாதங்கள் வைக்கப்படுகிறதோ அந்த வாதங்கள்லாம் எந்த அளவுக்கு தவறானது அப்படிங்கறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன வாதம் வைக்குவாங்கன்னு கேட்டா, நம்ம யாசீன் ஓதுறோம், யாசீன் சூறாவுல வரும், அதாவது யாசீன்ல நீங்க 51, 52, 53, 54 36வது சூறாவுல 51 முதல் 54 வரை வாசிச்சு பார்த்தால் அதுல என்ன சொல்லப்படுதுன்னா, ஓ நுஃபிக ஃபிஸ்ஸூர், சூர் ஊதப்படும், ஃபைலாஹும் மினல் அஜிதாசி இலா ரப்பிஹிம் யன்சிலூன், அவர்கள் கபர்களில் இருந்து இறைவனை நோக்கி ஓடுவார்கள். அப்ப கபர்ல எந்திரிக்கிறாங்க, எல்லாரும் எந்திரிக்கிறதுக்குள்ள சூர். சூர் 2 சூர் இருக்குது. உலகத்தை எல்லாம் அழிக்கிறதுக்கான ஒரு சூர் ஒண்ணு அல்லாஹ் ஓதுவான்.
அதுக்கப்புறம் அழிச்ச பிறகு திரும்ப எழுப்புறதுக்கும் சூர் தான் ஓதுவான். இது ரெண்டையும் பத்தி நம்ம கடைசியா விளக்குவோம். இதுக்கு பிறகு உள்ள விஷயங்கள் இருக்கா இல்லையா, மறுமையை பத்தி வரும்போது அது வரும். இப்ப விளங்கிற வேண்டிய என்னன்னு கேட்டா, இது இரண்டாவது சூர். இரண்டாவது சூர் ஊதின உடனே பைதாகும் அஜிதாத் இலா ரப்பிஹிம் யன்சிரூன், ரப்பை நோக்கி அவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, ஓட ஆரம்பிப்பார்கள். ஓடும்போது கால் அவர்கள் சொல்வார்கள், இதான் கெட்டவங்க,